இன்றைக்கி பார்த்தா கிட்டத்தட்ட 30-40% மக்களுக்கும் அதுக்கு மேஜர் ரீசன் சொல்லுന്നത് கண்டினியூஸ் சிட்டிங் ஜாப் தான். ஒரு 2 to 3 வீக்ஸ் மேலே கழுத்து வலி இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதுக்கு டயக்னோசிஸ் கரெக்டாக பண்ணணும். கழுத்து சம்மந்தப்பட்ட வியாதி ப்ராப்பராக கவனிக்காமல் இருந்தால் அது கழுத்துக்கோ அல்லது கைக்கோ மட்டும் அல்ல. ரொம்ப பேர் பில்லோ யூஸ் பண்ணதில் தப்பு இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுற பில்லோ எப்படி ஒரு மினிமம் சைஸ் இருக்கணும். இந்த ஷாக் அப்சர்வர் ஃபங்க்ஷனில் சின்ன வேரியேஷன் இருந்தால் கூட இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்ததுக்கப்புறம் அது ஃபுல் டைம் மொபைல்னால யூசேஜ் வந்துச்சு. இந்த ஸ்க்ரீன் ஹைட்டு நம்ம கண்ணுக்கு ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கணும். நம்ம உட்காந்துருக்க இந்த பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உட்காந்துட்டு நெக்கு ரைட் சைடு ஸ்லோலி ரைட் சைடு, அதே மாதிரி ஸ்லோலி லெஃப்ட் சைடு. சாதாரண ஸ்பாசம் അല്ലെങ്കിൽ ஸ்ப்ரெயின் ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லா பெயினும் அந்த ஒத்தரத்திலே கிளியர் ஆகி போயிடும். நாம கழுத்துல போடுற ப்ளூடூத் ஹெட்செட், யூஸ் பண்ற மொபைல், ஹெல்மெட்ல இருந்து வண்டியோட சஸ்பென்ஷன் வரைக்கும் கழுத்து பிரச்சனைக்கு காரணமா இருக்குதுன்னு அதிர்ச்சி தகவல்களையும் அதுல இருந்து விடுபடுறதுக்கான ஆயுர்வேத மருத்துவ முறைகளையும் சொல்றாரு ஆயுர்வேத மருத்துவர் அஜில்குமார். வணக்கம், நான் டாக்டர் அஜில்குமார். இன்றைக்கி நம்ம பேச போகிற கழுத்து வலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். கழுத்து வலி சம்மந்தப்பட்ட விஷயத்தை 3 ஆகிட்டு கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று மெக்கானிக்கல், நியூரோபதிக் அண்ட் ஆர்த்ரைட்டிஸ். மெக்கானிக்கல்னு சொல்லிக்கഴിഞ്ഞാൽ இன்றைக்கி பார்த்தா கிட்டத்தட்ட 30-40% மக்களுக்கும் கழுத்து வலி இருக்குங்க. அதுக்கு மேஜர் ரீசன் மெக்கானிக்கல் தான். நம்மளோட இன்றைக்கி உள்ள லைஃப் ஸ்டைல், மெயினாக வண்டி ஓட்டுன விஷயங்கள், 2 வீலர் ஓட்டுன விஷயங்கள், கண்டினியூஸாக உட்காந்து வேலை பார்க்குற விஷயங்கள், இதெல்லாம் கழுத்து வலி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியமான விஷயம் தான். நம்ம சாதாரண ரீதி பேசுன ஸ்ப்ரெயின், ஸ்ட்ரெயின், சுளுக்கு, வாயு பிடிப்பு, சதப்பிடிப்பு இதெல்லாம் சொல்லுன விஷயங்கள் எல்லாம் மெக்கானிக்கல் விஷயம்தான். இளைஞர்களுக்கு கழுத்து வலி வர்றதுக்கான காரணம் என்ன? அதுக்கு மேஜர் ரீசன் சொல்லுന്നത് கண்டினியூஸ் சிட்டிங் ஜாப் தான். இப்போ கோவிட் வந்ததுக்கு பிறகு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது ஐடி ப்ரொஃபஷன்ஸ் மட்டும் அல்ல, டீச்சர்ஸ் இருந்தாலும் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு உள்ள விஷயத்துக்கு வந்து கம்ப்யூட்டர் ஃப்ரெண்டில் கண்டினியூஸாக உட்காந்து தான் இந்த வியாதி இவ்வளோ அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குங்க. நம்ம வண்டி ஓட்டுனாலும், ரொம்ப நேரம் கண்டினியூஸ் உட்காந்துருக்குனாலும், கண்டினியூஸ் வேலை பண்ணிவிட்டு ஒரே பொசிஷனில் உட்காந்து வேலை பண்ணாலும், எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணாதனாலும், தேவையான அளவுக்குள்ள மூமெண்ட்ஸ் இல்லாதனால தான் மெக்கானிக்கல் பெயின் வருது. கை மறுத்து போறதுக்கும் கழுத்து எலும்பு தேஞ்சு போறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? சில பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்லுறது பார்த்துக்கிட்டா கழுத்து வலியை பற்றியே பேச மாட்டேன். அவங்க பேசுனதை பார்த்தா கை வலியும் இல்லைங்க ஒரு விரலுக்கான வலியும் தான் சொல்லும். பட் அது ஒரு ப்ராப்பர் இவாலுவேஷன் பண்ணி, ப்ராப்பர் டயக்னோசிஸ் பண்ணி, அது டிஸ்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்னு கன்ஃபார்ம் பண்ணாத வரைக்கும் இப்போ நம்ம கையில் எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதில் எந்த விதத்திലുള്ള பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணேண்ட விஷயம், எந்த கழுத்து வலி கேஸ் இருந்தாலும் ஒரு 2 to 3 வீக்ஸ் மேலே கழுத்து வலி இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதுக்கு டயக்னோசிஸ் கரெக்டாக பண்ணணும். ஸோ அந்த டயக்னோசிஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணேண்ட விஷயம் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். பிகாஸ் கழுத்திலும் பிறவியிலுள்ள சில வித்தியாசங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூடிமெண்ட்ரி சர்வைக்கல் ரிப்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது பார்த்து കഴിഞ്ഞാൽ பிறவிலே ஒரு சின்ன க்ரோத் அங்கே இருக்கும். அந்த க்ரோத்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அந்த க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். பட் அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி உள்ள ரூடிமெண்ட்ரி சர்வைக்கல் ரிப் உள்ள பேஷண்ட்ஸில் கழுத்து வலி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அதுக்கு தீர்ப்புன்னு சொல்லுங்கள், சர்ஜரின்னு ஒரு தீர்ப்புக்கு மேக்ஸிமம் யாரும் போவதில்லை. அது அந்த வியாதியை புரிஞ்சு அதுக்கு தோணுற மாதிரி உள்ள லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி தான் அந்த வியாதியை நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்குங்க. ஸோ டயக்னோசிஸில் ஃபஸ்ட்டு பண்ணேண்ட விஷயம் எக்ஸ்ரே எடுத்து அதில் ஏதாவது அந்த மாதிரி உள்ள வித்தியாசங்கள் இருக்கா, கன்ஜெனிட்டலான வித்தியாசங்கள் இருக்கா. எக்ஸ்ரே തന്നെ நமக்கு ஒரு அளவு வரைக்கும் உள்ள இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். அதுக்கு பிறகு நியூரோபதிக் ஆகிட்டுள்ள கண்டிஷன் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு நம்ம யூஸ் பண்ணது எம்ஆர்ஐ தான். ஸோ எம்ஆர்ஐ பண்ணி எந்த டிஸ்க்கு எஃபெக்ட் ஆகிருக்குன்னுள்ளது புரியணும். அடுத்த ஒரு காமனான விஷயம் தான் ஆர்த்ரைட்டிக் ரிலேட்டட் ஆகிட்டுள்ள பெயின். பட் ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் மாதிரியுள்ள வியாதிகளில் கழுத்து பெயின் வரும். பட் ஆரம்பத்தில் அது டயக்னோஸ் பண்ணது கரெக்டாக பண்ணாமல் இருந்து കഴിഞ്ഞാൽ பிகாஸ் ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் மாதிரியுள்ள வியாதிகள் ஒரு ப்ராக்ரெசிவ் டிசீஸ் தான். ஸோ அந்த ப்ராக்ரெஷனை நம்மளை தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு அந்த வியாதியோட டயக்னோசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கவனிக்காம இருந்தா என்ன ஆகும்? கழுத்து சம்பந்தப்பட்ட வியாதி ப்ராப்பராக கவனிக்காமல் இருந்தால் அது கழுத்துக்கோ അല്ലെങ്കിൽ கைக்கோ மட்டும் அல்ல, அது அந்த வியாதியோட எஃபெக்ட் നമ്മുടെ ഫുൾ ബോഡി ആക്ഷൻസിൽ അത് എഫക്റ്റ് ആയിടും. ഫോർ എക്സാമ്പിൾ മൈലോപ്പതി എന്നുള്ള കണ്ടീഷൻ, വിളകുന്ന ഡിസ്ക് അല്ലെങ്കിൽ സ്പൈനൽ കോഡ് മേലെ പ്രസ് ആയി കഴിഞ്ഞാൽ അത് സെർവൈക്കൽ മൈലോപ്പതി എന്നുള്ള കണ്ടീഷൻ വരും.
ஸோ அந்த மாதிரி சர்வைக்கல் மைலோபதி வந்து കഴിഞ്ഞാல் அந்த எஃபெக்ட் ஃபுல் பாடியில் எஃபெக்ட் ஆகிடும். பாடி கம்ப்ளீட்டாக நம்னஸ் ஆகுது, நடக்கிறதுக்கான டிஃபிகல்ட்டி, நடக்கும்போது தடுமாற்றம் வருது, யூரின் கண்ட்ரோல் ப்ராப்ளம், மோஷன் கண்ட்ரோல் ப்ராப்ளம், இதெல்லாம் அதில் எஃபெக்ட் ஆகிடும். ஸோ சர்வைக்கல் மைலோபதி மாதிரிയുള്ള காம்ப்ளிகேட்டட் கண்டிஷன் வராமல் இருக்கிறதுக்காയിട്ട് ഒരളവ് വരയ്ക്ക് நம்ம ப்ராப்பரான ஏர்லி டயக்னோசிஸில் നിന്ന് നമുക്കത് സാധിക്കും. ஹெல்மெட்டுக்கும் கழுத்து வலிக்கும் சம்பந்தம் இருக்கா? இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுന്ന ஹெல்மெட்ஸ் எல்லாம் பார்த்து കഴിഞ്ഞാൽ முக்கியமாக അതിൻ്റെ സേഫ്റ്റി മെഷേഴ്സിനേക്കാളും അതിൻ്റെ അഴകെന്നുള്ള விஷயத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. சேஃப்டி மெஷர்ஸ் എന്നുള്ള விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. பட் இந்த சர்வைக்கல் பெயினுக்கு ஹெல்மெட்ஸ்க்கு ரொம்ப அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. பிகாஸ் ஹெல்மெட்டிൻ്റെ பல ஹெல்மெட்ஸும் பார்த்து കഴിഞ്ഞാൽ അതിൻ്റെ പൊസിഷൻ കറക്റ്റാக இருக்காது. ஸோ அது பல பேஷண்ட் ட்ரைவ் பண்ணுന്നവർക്കും அது கழுத்தில் அது அழுத்துன மாதிரியும் அதனால் வலி கொடுக்குற மாதிரியும் ரொம்ப பேஷண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம ஒரு ஹெல்மெட் செலக்ட் பண்ணும்போது ப்ராப்பரான ஹெல்மெட் അല്ലെങ്കിൽ ப்ராப்பரான ஒரு கம்பெனியோட ஆதென்டிக்கான ஒரு கம்பெனியோட ஹெல்மெட்டுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் அங்கே தான் வருது. தலையணையால் ஏற்படும் கழுத்து வலிகளை தவிர்ப்பது எப்படி? ரொம்ப பேர் பில்லோ யூஸ் பண்ணதில் தப்பு இருக்குது. பயங்கர ஹைட்டான பில்லோ யூஸ் பண்ணி படுക്കുന്ന ரொம்ப பேர் இருக்குது. டபுள் பில்லோ யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள கண்டிஷன்ஸ் இருக்குது. பட் அது சில டிசீஸ் கண்டிஷன்ஸில் நம்மளை கொஞ்சம் ரேஸ்டு பில்லோஸ் யூஸ் பண்ணோம். பட் அது அல்லாமல் തന്നെ ചിലവർ அந்த மாதிரி ஹைட்டான பில்லோ பழகிட்டுள்ள கண்டிஷன்ஸ் இருக்கும். டெஃபினட்டாக அந்த மாதிரி பீப்புளுக்கு ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளார கழுத்து வலி வந்துடும். ஸோ யூஸ் பண்ணுന്ന பில்லோ எப்படியும் ஒரு மினிமம் சைஸ் இருக்கணும். ஜெனரலி ഞങ്ങൾ சொல்லுங்கள் எப்படின்னு വെച്ചാൽ ஒரு 2 inches சைஸுள்ள பில்லோ யூஸ் பண்ணி കഴിഞ്ഞാൽ அதுதான் பெட்டரான ஒரு பில்லோ சைஸ். ஸோ அதில் ஜெனரலி சர்வைக்கல் ப்ராப்ளத்துக்கு வாய்ப்பு கம்மி தான். பில்லோ இல்லாமல் படுத்து பழகிறதுக்கு முடிஞ்சால் அதுதான் பெஸ்ட்டு. பட் அது கொஞ்சம் பழகிறதுக்கான ஒரு டைம் வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அது பழகி കഴിഞ്ഞാൽ നമുക്ക് எந்த விதத்திലുള്ള டிஃபிகல்ட்டி இருக்காது. அது உடம்பு போஸ்டருக்கும் நல்லதான். அதே மாதிரி നമ്മളിപ്പോൾ ட்ரெயின்லெல்லாம் ட்ராவல் பண்ணுമ്പോൾ பில்லோ இல்லாமல் பழகி കഴിഞ്ഞാൽ அது ஒரு பெனிஃபிட்டாக வரும். കാരണം നമുക്ക് இப்போ எல்லாம் கோவிட் டைமில் நமக்கு பில்லோ எல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் பில்லோ இல்லாமல் பழகிறதுக்கு முடிஞ்சு കഴിഞ്ഞാൽ தட் வில் பி பெட்டர். அது கழுத்துக்கு நல்லதான், நம்ம ட்ராவல் பண்ணதுக்கு ஜெனரல் இதுக்கு நல்லதான். 2-வீலர் சஸ்பென்ஷனுக்கும் கழுத்து எலும்புக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்றாங்களே, உண்மையா? பல டைம்லையும் ஷாக் அப்சர்வர் ரீகண்டிஷன் பண்ண தான் மேக்ஸிமம் பேர் பார்க்குறது. பட் ரீகண்டிஷன் பண்ணும்போது 2 சைடில் ஷாக் அப்சர்வர் ஒரே மாதிரி வேலை பண்ணியிല്ലെങ്കിൽ அது ஒரு சைடில் ஜர்க்கு ஜாஸ்தி கொடுக்குது, ஒரு சைடு கம்மியாக கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ஷாக் அப்சர்வர் எப்பவும் எந்த வண்டிக்கு இருந்தாலும் ஷாக் அப்சர்வர்னு சொல்லி ரீகண்டிஷன் பண்ணக்கூடாது. எந்த பர்சனல் அபிப்பிராயத்தில் அது சேஞ்ச் பண்ணணும். பட் சேஞ்ச் பண்ணும்போது அது ஒரு ஆத்தென்டிக் கம்பெனியோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணதும் ரொம்ப முக்கியம் தான். பிகாஸ் இந்த ஷாக் அப்சர்வர் ஃபங்க்ஷனில் சின்ன வேரியேஷன் இருந்தால் கூட அது ஹேண்டில் அந்த எஃபெக்ட் வரும். அந்த ஹேண்டில் எஃபெக்ட் வரும்போது அது டெஃபினட்டாக கழுத்துக்கும் கைக்கும் தான் அந்த ஸ்ட்ரெயின் போயிடும். ஆன்லைன் கிளாஸ்ல மொபைல் பயன்படுத்தினா கழுத்து எலும்புல பிரச்சனை வருமா? ஏற்கனவே நம்ம சின்ன குழந்தைகள் எல்லாம் மொபைல் அடிக்டடாக தான் இருந்திருக்கு. பட் இப்போ பார்த்து കഴിഞ്ഞാல் அவங்க கையில் மொபைல் ஃபுல் டைம் கொடுக்கின்ற மாதிரி நிலைமைக்கு போயிடுச்சு. ஆன்லைன் கிளாஸஸ் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் மேக்ஸிமம் கிட்ஸ் யூஸ் பண்ணியிருந்த சின்ன மொபைல் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அது லேப்டாப் யூஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ഞാൻ തന്നെ പേഴ്സണലായിട്ട് പല குழந்தைகளுக்கும் கழுத்து வலி இந்த சமீபத்தில் வந்த மாதிரி பார்த்துருக்கு. ஸோ அதுக்கு பேசிக் ரீசன் சொல்லினா அவங்க மொபைல் ஏற்கனவே மொபைல் மேலே அடிக்டடாக இருந்துச்சு. ப்ளஸ் இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்ததுக்கு அப்புறம் அது ஃபுல் டைம் மொபைல்னுள்ள யூசேஜ் வந்துச்சு. பேரண்ட்ஸ் அது கண்டிப்பாக அது தடுத்து தான் ஆகணும். இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆயினாலும் கண்டிப்பாக யூசேஜ் குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் திருப்பி ஸ்கூலில் இருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க திருப்பி அதில் அடிக்ட் ஆகுன மாதிரி சிச்சுவேஷன் வராமல் அவங்கள அதில் நின்று வெளியே கொண்டு வரதுக்கான விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். அதர்வைஸ் இப்போ நம்ம ஜெனரலி பார்த்தா ஒரு 18-20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கழுத்து வலி பார்க்குறோம் இப்போ. பட் அது இப்போ மாறி சின்ன குழந்தைகளில் அது பார்க்குற அளவுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஆன்லைன் கிளாஸ்ல கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன செய்யணும்? மொபைல் டெஃபினெட்லி ஆன்லைன் கிளாஸஸ்க்கு மொபைல் டெஃபினெட்லி யூஸ் பண்ணி കഴിഞ്ഞാல் அந்த விஷயம் நடக்காது. அது கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய ஸ்க்ரீனோட ஏதாவது ஒரு விஷயம் யூஸ் பண்ணியே தான் நடக்கும். இந்த ஸ்க்ரீன் ஹைட்டு நம்ம கண்ணுக்கு ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கணும். நம்ம உட்காந்துருக்க பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம கால் கீழே ப்ராப்பராக உட்காந்துருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயந்தான். எல்லாத்துக்கும் மேலே எவ்ரி 30 minutes ஒன்ஸ் கண்டிப்பாக எந்திரிச்சு மூவ் பண்ணணும். நெக்குக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், இப்போ சிம்பிளான எக்ஸசைஸ் மட்டும்தான். உட்காந்துட்டு நெக்கு ரைட் சைடு ஸ்லோலி ரைட் சைடு, அதே மாதிரி ஸ்லோலி லெஃப்ட் சைடு, ஸ்லோலி ஸ்ட்ரைட், ஸ்லோலி அப் அண்ட் ஸ்லோலி டவுன். இந்த மாதிரி ஒரு 10 times பண்ணியா தானே ஸ்ட்ரெச் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துடும்.
பட் அதை எவ்ரி 45 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணியா தானே அது ஒரு பெனிஃபிட் கிடைச்சிடும். இதுவரைக்கும் எத்தனை கழுத்து வலி நோயாளிகளை குணப்படுத்தி இருக்கீங்க? நம்ம ஹாஸ்பிட்டலில் மொத்தம் கிட்டத்தட்ட 15,000க்கு மேலே சர்வைக்கல் பெயின் கண்டிஷன்ஸ், அதாவது கழுத்து வலி சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் இங்கே நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. அதில் டிஸ்க் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் தான் மேக்ஸிமம் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த டிஸ்க் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ்க்கு ഞങ്ങൾ மெயினாக பண்ணுന്നത് ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ், எந்த லெவலில் அந்த வியாதி இருக்குന്നുള്ളത് கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் செலக்ட் பண்ணு. இங்கே நம்ம ஃபுல் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் ஜெனரலி நம்ம ப்ரிஃபர் பண்ணதில்லை. அதாவது பஞ்சகர்மയുടെ മെയിൻ പാർട്ടാണ് പൂർവ്വകർമ്മം എന്നുള്ള ട്രീറ്റ്മെൻറ്റ് தான் நம்ம മെയിനാக ப்ரிஃபர் பண்ணோம். അതിൻ്റെ സക്സസ് റേറ്റ് பார்த்து കഴിഞ്ഞാൽ സർവൈക്കൽ ഡിസ്ക് റിലേറ്റഡ് ആയിട്ടുള്ള പ്രോബ്ലത്തിൽ സക്സസ് റേറ്റ് மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேட் கிடைக்கிற ஒரு கண்டிஷன் தான். அதாவது இடுப்பு சம்மந்தப்பட்ட டிஸ்க் ப்ராப்ளத்தைக்காலும் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி வருന്നത് கழுத்து சம்மந்தப்பட்ட டிஸ்க் ப்ராப்ளம் தான். கழுத்து சம்மந்தப்பட்ட டிஸ்க் ப்ராப்ளத்திൻ്റെ ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு வச்சால் അതിൻ്റെ ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். பட் அது நார்மலி கண்டிஷன்ஸில் இப்போ இடுப்பு ரிலேட்டட் ஆகிட்டுள்ள லோ பேக் ரிலேட்டட் ஆகிட்டுள்ள டிஸ்க் ப்ராப்ளத்துக்கு நமக்கு ஒரு 14 to 17 டேஸ் நல்ல டைம் எடுத்தால் இது கண்டிப்பாக ஒரு 20 டேஸ் வரைக்குள்ள டைம் எடுக்கும். பட் அந்த ரிசல்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன வச்சுல ரீஓக்கரன்ஸ் சான்சஸ் ரொம்ப கம்மி தான். நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்து കഴിഞ്ഞാൽ ഞങ്ങൾ இதுவரைக்கும் பண்ணிட்டுள்ள ஸ்டடியில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் வச்சால் கிட்டத்தட்ட 2-3% மட்டும்தான். தட் மீன்ஸ் 100 பேருக்கு கழுத்து ரிலேட்டட் டிஸ்க் ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அதில் 2-3% மட்டும்தான் ரீஓக்கரன்ஸ் வருது. ஸோ அது அந்த மாதிரி கேசஸ் பார்த்து കഴിഞ്ഞാൽ அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணாமல் திருப்பி எந்த தப்புனால அந்த வியாதி வந்ததோ அதே தப்பு தெரிஞ்சும் திருப்பி பண்ணிகிட்டே இருக்கனால தான் அந்த மாதிரி வருது. பட் அப்படி பார்க்கும்போது கழுத்து ரிலேட்டட் ஆகிட்டுல டிஸ்க் ப்ராப்ளம் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ரீஓக்கரன்ஸ் ரொம்ப கம்மி தான். 2019 இருந்து ഞങ്ങൾ 21க்குள்ள கழுத்து சர்வைக்கல் டிஸ்க் ப்ராப்ளம், அதாவது கழுத்து சம்மந்தப்பட்ட டிஸ்க் ப்ராப்ளத்துக்கு ഞങ്ങൾക്ക് ஆக ஜஸ்ட் 2 பேஷண்ட்ஸ் மட்டும்தான் ரீஓக்கரன்ஸ் வந்திருக்கு. பட் தட் மீன்ஸ் இட்ஸ் அதாவது அந்த ரீஓக்கரன்ஸ் சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பஞ்சகர்மா சிகிச்சைனா என்ன? ஸோ பஞ்சகர்மான்னு சொல்லுന്നത് ആയുർവേദത്തിൻ്റെ பேக் போன் சொல்லிடும். அது இடுப்பு வலிக்கோ கழுத்து வலிக்கோ மட்டும் இல்லை, அது எந்த ட்ரீட்மெண்ட்டிலும் பஞ்சகர்மയുടെ ஒரு பார்ட் இருக்கும். பட் அது வியாதிக்கு தோணுன மாதிரி, அதாவது நஸ்யம், வமனம், விரேஜனம், வஸ்தி, ரத்தமோஷம், இந்த மாதிரி 5 ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் நம்ம பஞ்சகர்மான்னு சொல்லுவோம். பட் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் எல்லா பஞ்சகர்மாவும் பண்ண மாட்டேன். அந்த டிசீஸ்க்கு தோணுன மாதிரி അല്ലെങ്കിൽ அவனோட பாடி கான்ஸ்டியூஷனுக்கு தோணுன மாதிரி தான் നമ്മൾ அதில் எந்த பஞ்சகர்மா ப்ரொசீஜர் பண்ணணும் എന്നുള്ള டிசைட் பண்ணணும். அதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது: பூர்வகர்மம், பிரதான கர்மம், பశ్చాத் கர்மம். இந்த 3 ஸ்டேஜஸ் கரெக்டாக பண்ணும்போது மட்டும்தான் அந்த பண்ணிட்டுள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ எல்லா பேஷண்ட்ஸிலும் பஞ்சகர்மா பண்ணணும்னு தேவையில்லை. சில கேஸில் നമ്മൾ பிரதான கர்மம் பண்ணாமல் பூர்வகர்மத்திலூടെ மட்டும் நமக்கு ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் നമ്മളിപ്പോൾ സർവൈക്കൽ ഡിസ്ക് പ്രോബ്ലത്തിൽ ജനറലി ഞാനിപ്പോൾ ഞങ്ങളിங்கே பண்ணுന്ന ட்ரீட்மெண்ட்டு ഞങ്ങൾ பிரதான கர்மம் பண்ணதில்லை. ഞങ്ങൾ பூர்வ கர்மத்தில் തന്നെ அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சிடும். பிகாஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அந்த பெனிஃபிட் கிடைக்கிது. பட் அதே டைமில் இப்போ லோ பேக் கண்டிஷன்ஸில் நம்ம பண்ண நேரத்து கண்டிப்பாக பஞ்சகர்மா ஃபுல் ப்ரொசீஜர் பண்ணி தான் ஆகணும். அந்த 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 மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குனால அதே மாதிரி அந்த டிஸ்க் ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு பஞ்சகர்மா கம்ப்ளீட் பண்ணியால் மட்டும்தான் அந்த ரிசல்ட் கிடைக்கிது. கழுத்து வலியின் ஆரம்ப கட்டத்தில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? നോർമലാണ് കഴുത്ത് വലി ഒരാൾക്ക് വന്നാൽ അത് ഒരു സാധാരണ നിലമേൽ ഇപ്പോൾ ആയുർവേദിക് ട്രീറ്റ്മെൻറ്റ്സ് ഞങ്ങൾ ജനറലി சொல்லுന്ന விஷயம் ഒരു മൈൽഡ് ഒത്രം കൊടുത്ത് பார்க்கலாம். மைல்டு ஒத்தரம் கொடுத்து பார்க்கும்போது என்ன பெனிஃபிட் வச்சால் சாதாரண ஸ்பாசம் അല്ലെങ്കിൽ ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லா பெயினும் அந்த ஒத்தரத்திலே கிளியர் ஆகி போயிடும். ஸோ நம்ம வீட்டில் அவைலபிளான ஏதாவது ஒரு பாம், ஏதாவது பெயின் ரிலேட்டட் பாம் அப்ளை பண்ணிவிட்டு காமன் சால்ட், நம்ம வீட்டில் அவைலபிளான உப்பு, கல்லுப்பல்ல தூளுப்பு அப்படியே துணி போட்டுட்டு ஒரு சின்ன பால் மூட்டை மாதிரி கட்டி அதை வச்சுட்டு ஒரு மைல்டு ஃபார்மெண்டேஷன் ஒரு 10-15 மினிட்ஸ் கொடுத்து കഴിഞ്ഞാൽ சாதாரண பெயின், அதாவது ரிலேட்டட் டு மசில் ஸ்பேஸ், அதாவது மெக்கானிக்கல் ஆகிட்டுள்ள பெயின் எல்லாம் ரிலீவ் ஆகிடும். ஃபார்மெண்டேஷன் மீன்ஸ் மைல்டாக ஒத்தரம் கொடுக்கணும். ஒரு தோசைக்கல்லோ ஏதாவது ஒன்று ஸ்டவ் மேலே வச்சு சூடு கல் மேலே மூட்டை சூடு பண்ணி ஒரு இளம் சூடுக்கு, அந்த டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியமான விஷயந்தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓஸ்டியோஜெனிசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓஸ்டியோஜெனிசிஸ் மீன்ஸ் போன் ஸ்ட்ரென்த் അല്ലെങ്കിൽ போன் இம்ப்ரூவ்மெண்ட். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஃபேவரபிளான டெம்பரேச்சர் மீன்ஸ் ஒரு 42 to 45 டிகிரி டெம்பரேச்சர் மீன்ஸ் இதில் போனுக்கு ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகிடும்.
பட் அதனால் அந்த டெம்பரேச்சரை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாது. நம்ம கையில் இங்கே வச்சு பார்க்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் இங்கே அந்த மூட்டை சூடு பண்ணிவிட்டு இங்கே வச்சு செக் பண்ணிவிட்டு உத்தரம் கொடுத்தா கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபர்மெண்டேஷன் பண்ணி കഴിഞ്ഞാൽ சாதாரண மெக்கானிக்கல் பெயின் எல்லாம் அதில் ரிலீவ் ஆகிடும். அதுக்கு பிறகும் வலி இருந்துகிட்டே இருந்தால் டெஃபினட்டாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். கழுத்து வலி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டே இருந்தது. அடுத்த வீடியோவில் புது வியாதியை பற்றி பேசலாம். நன்றி.